வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதியில் ஏழை மூதாட்டிக்கு புதிய வீடுகள் கட்டிக் கொடுத்து திறந்து வைத்த ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார். பாகூர் தொகுதியில் புதிதாக உருவாக்கிய காமராஜ் நகர் பகுதியில் சிவகாசி அருணாச்சலம் என்ற மூதாட்டிக்கு குடிசை வீடு பல ஆண்டுகளாக சேதமடைந்து மழைக்காலத்தில் ஒழுகும் நிலையில் அவதிக்குள்ளானார். இதனை அறிந்த பாகூர் தொகுதி வருங்கால சட்டமன்ற உறுப்பினரும் ஜேசி மக்கள் மன்ற தலைவருமான ரீகன் ஜான்குமார் ஏழை மூதாட்டிக்கு உதவி செய்யும் வகையில் போர்க்கால அடிப்படையில் புதிய வீடினை கட்டிக் கொடுத்தார். அதன் சாவியை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருக்கரங்களால் மன்ற திறப்பு விழாவின் பொழுது வழங்கினார். தற்பொழுது அந்த புதிய வீடு அனைத்து வேலைகளும் நிறைவடைந்து இன்று திறப்பு விழா நடைபெற்றது. ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வீட்டினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஏழை எளிய மக்களின் துயரம் போக்க உதவி புரிந்து வரும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொதுநலம் நோக்கத்தோடு பொது சேவை செய்து வரும் ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமாருக்கு பாராட்டு குவிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRல் உள்ள குளறுபடிகளை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள SIRல் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் புதுச்சேரி மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி தாவிகாவை சார்ந்த மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் செவித்திறன் மற்றும் குரல் திறன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. செவித்திறன் மற்றும் குரல் திறன் கவனமுடன் பாதுகாப்பது குறித்து இந்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. சாண்ட்ரோ ஹியரிங் எய்ட்ஸ் நிறுவனத்தின் சுமன் அவர்கள் தனது பணிக்காலத்தில் நிகழ்ந்து பல்வேறு சம்பவங்களுடன் செவி மற்றும் குரல் குறைபாட்டை போக்குவதற்கான வழிமுறைகளையும் ஹெட்செட் அதிக ஒலி அளவுடன் உபயோகித்தல் உட்பட பல்வேறு வழிகளில் செவித்திறன் செயல் இழப்பை விளக்கினார். ஆண்டுக்கு பல கோடி பேர் அதிக இரைச்சல் சத்தத்தால் செவி கேட்கும் திறனை இழப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து சக்திவேல் தனது சொந்த அனுபவத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இச்சிறப்பு வகுப்பை கல்லூரி நிர்வாகத்துடன் மக்கள் நல அறக்கட்டளை முகேஸ்வரி மற்றும் பவானி இணைந்து இச்சிறப்பு வகுப்பை நடத்தினார்கள். 13க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் 200க்கும் அதிகமான மாணவர்கள் இச்சிறப்பு வகுப்பில் பங்கேற்றனர். தொழிற்சாலை மற்றும் பணியிடங்களில் அதிக சத்தத்தினால் ஏற்படும் செவித்திறன் குறைபாட்டை போக்குவதற்கு கைக்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் உட்பட பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினர். அனைத்து கேள்விகளுக்கும் சுமன் சிறப்பாக பதிலளித்தார். சிறப்பு வகுப்பில் பங்கேற்ற விருந்தினர் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். கடலூர் அடுத்த தியாகவள்ளி குடிகாடு கிராமத்திற்குட்பட்ட நொச்சிக்காடு பகுதியில் 450 ஹெக்டேர் விவசாய நிலங்களை சிப்காட் விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த அரசாணை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நொச்சிக்காடு கிராம மக்கள் சார்பில் நொச்சிக்காடு ஊர் தலைவர் நாராயணசாமி தலைமையில் நேற்று முன்தினம் அரசாணை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஊர் மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நொச்சிக்காடு பகுதியில் இனிவரும் எந்த ஒரு தனியார் தொழிற்சாலைக்கும் நிலம் கொடுக்கக்கூடாது, சிப்காட் விரிவாக்கத்திற்கு தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் கடலூர் வருவாய் ஆய்வாளர் வைத்தியநாதன், கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடாச்சலம், உதவியாளர் கோவிந்தன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் அரசாணை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் வருகின்ற புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாகவும் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காவல்துறையை சார்ந்த காவல் உதவி ஆய்வாளர் இதயக்கணி, காவலர் ராஜ்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் சந்திரன், அருணகிரி, கென்னடி, சேகர், நடராஜன், செந்தூர், வேலன், பஞ்சலிங்கம், பழமலை, முரளி, பிரகாஷ், குருதேவ், இளையராஜா, ராஜ்குமார், தியாகராஜன், காமராஜ், ராஜா, முத்துகிருஷ்ணன், இளங்கோ, உதயணன், மணிகண்டன், சேதுராமன், கலைச்செல்வன், நாகராஜ், வெங்கடேசன், வேலு, ராமலிங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அரசாணை ரத்து செய்யாவிட்டால் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த கிரும்பம்பாக்கம் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் நவீன மூளை நரம்பியல் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் வலிப்பு மற்றும் பக்கவாதம் தடுப்பு மற்றும் உயிர்காக்கும் தீவிர சிகிச்சை பிரிவு அதிநவீன முறையில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜாராமன் பங்கேற்று திறந்து வைத்தார். மேலும் நரம்பியல் நிபுணர் டாக்டர் பரஞ்சோதி, மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி மணிமாறன் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு குழுவினரும் கலந்து கொண்டார்கள். திறப்பு விழாவில் செய்தியாளர்களை சந்தித்து டாக்டர் ராஜாராமன் உயிருக்கு ஆபத்தான நரம்பியல் அவசர நிலைகளுக்கான துல்லியமான, விரைவான மற்றும் ஆதாரபூர்வ சிகிச்சை வழங்குவதில் மருத்துவமனையின் மேம்பட்ட வசதிகள் முக்கிய பங்காற்றும் என்பதை வலியுறுத்தினார். குறிப்பாக ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் மற்றும் தலையில் ஏற்படும் காயங்களுக்கு உடனடியான தலையீடு உயிர் பிழப்பையும் மீட்பு விகிதங்களையும் உயர்த்துவதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி நரம்பியல் விஞ்ஞானிகள் சங்க தலைவரான டாக்டர் பரஞ்சோதி மேம்பட்ட தொழில்நுட்பம் நிபுணர் குழு மற்றும் கருணைமிக்க பராமரிப்பை ஒருங்கிணைந்து VMSH வழங்கும் நரம்பியல் சேவைகள் பிராந்தியத்தில் புதிய முயற்சிகள் என பாராட்டினார். புதிய மூளை நரம்பியல் தீவிர சிகிச்சை பிரிவு, நவீன வெண்டிலேட்டர்கள், அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் 24x7 இயங்கும் அதிநவீன உயிர்காக்கும் உபகரணங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் பொழுது உயிர்காக்கும் நிலை குறைகிறது. இதனால் 100 கிலோமீட்டர் கடந்தால் நமது மருத்துவமனை உள்ளது. இதில் அதிநவீன வசதிகளுடன் உயிர்காக்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக இங்கு பொருத்தப்பட்டுள்ளதாக என கூட்டாக தெரிவித்தனர். SIRக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது SIR வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் தேர்தல் ஆணையம் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் புதிய வாக்காளர்களை தங்களது வாக்குரிமையை இழக்க நேரிடும். மேலும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமானது வாக்காளர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற படிவத்தில் தங்களது பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களின் பெயர்கள், வயது, உரிமை ஆகியவற்றில் பூர்த்தி செய்வது குழப்பமான சூழ்நிலையையும் அவர்களுடைய வாக்கு உரிமை நிராகரிக்கப்படுவதாலும் இந்த SIR என்கின்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சபிதா லட்சுமி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் தலைமையில் ராஜசேகர், கட்சியின் தலைமை செயலாளர், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், சீனு, கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் SS விஜய், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் K ஆனந்த், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் நன்றிவுரை தேசிகன்,
வஞ்சகுப்பம் பகுதி செயலாளர், மேலும் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட இணைப்பு பிரிவு நிர்வாகிகள், நகரம், ஒன்றியம், பகுதி, பேரூர், கிளை, வார்டு செயலாளர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சட்டமன்ற தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான சமூக சேவகர் பிரபுதாஸ் ஏற்பாட்டில் பாஜக மாநில தலைவர் வைப்பு ராமலிங்கம் வழிகாட்டுதல்படி சட்டமன்ற தலைவர் முன்னிலையில் உருளையன்பேட்டை தொகுதி புதிய பேருந்து நிலையம் மாஸ் ஹோட்டல் அருகில் உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் தையல் மிஷன், தட்டுவண்டி, 500க்கும் மேற்பட்டோர்களுக்கு புடவைகள் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் பாஜக மூத்த தலைவர் இளங்கோ, தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, நகரமன்ற துணைத் தலைவர் உமாபதி, சமூக சேவகர் பன்னீர்செல்வம், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, துணைத் தலைவி ஷகிலா, மாநில மகளிர் அணி செயலாளர் கீதா, விவசாய அணி சுகந்தி, சுஜாதா, மஞ்சுளா, வழக்கறிஞர் அணி திலகவதி, மாவட்ட துணைத் தலைவி அனுராதா, பிரியா, அனிதா, செல்வி, சுதா, இலக்கியா, பொன்னியம்மாள், சுமதி, ராஜேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். மணவெளி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் நேற்று மாலை தவளக்குப்பத்தில் உள்ள கேவிபி மஹாலில் நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவருமான அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏம்பலம் செல்வம், மாநில தலைவர் வைப்பு ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தொகுதி பாஜகவினர் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் பிறந்தநாளை ஒட்டி அவரது இல்லத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். முன்னதாக வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் சிறப்பு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆர்கே நகரில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது இல்லத்தில் அலங்கரித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் கலெக்டருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது நிலவி வரும் வடகிழக்கு பருவ காலத்தின் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் 15ஆம் தேதி வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும், அதனால் 16, 17ஆம் தேதிகளில் கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக காப்பாகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும், தேவை இருந்தாலன்றி வெளியே வர வேண்டாம். எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும், தேவை இன்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அரசு அளித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான 1077107011 அல்லது 9488981070 என்கிற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்றார். புதுச்சேரி அரியங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இன்று ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜ கணபதி தலைமையில் அறக்கட்டளையில் இன்று தன்னை இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து அவர்கள் விக்கி என்கின்ற ராஜ கணபதிக்கு சாக்லேட் மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்கி என்கிற ராஜகணபதி, தேசிய பத்திரிகை தினத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அரியங்குப்பம் மற்றும் மணவெளி என 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மேலும் அரியங்குப்பம், மணவெளி உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் மக்கள் நலத்திட்ட பணிகள் செய்து வருவதாகவும், தனக்கு பணிகள் செய்ய பல்வேறு தடைகளை ஏற்படுத்தினாலும்
ஃபீனிக்ஸ் பறவை போன்று மீண்டும் எழுந்து மக்கள் பணி செய்வேன் என்றும் உறுதியளித்தார். மணவெளி மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன உதவிகள் வேண்டுமானாலும் தன்னிடம் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு உதவிகளை செய்ய நான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அரசியல் ஆசான் மத்திய அமைச்சர் நமச்சிவாயம் அவருடைய ஆசியுடன் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மக்கள் பணி செய்ய யார் எத்தனை இடையூறு ஏற்படுத்தினாலும் எத்தனை தடைகள் ஏற்படுத்தினாலும் அதனை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர், 2026 நமது பக்கம் உள்ளது, கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆஸ்ட் அசோக், சேர்மன் ஆனந்த் ராஜ், செக்ரட்டரி பிரசாந்த், வைஸ் சேர்மன் கணேஷ், ட்ரெஷரர் ஆனந்த் மற்றும் ரவுண்ட் டேபிள் 104 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சேர்பர்சன் மீனாட்சி மற்றும் செக்ரட்டரி ஆர்த்தி கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள புரோவிடன்ஸ் மால் குழுவால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகள் ஓவிய போட்டியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவியுமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் சுமார் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் அன்னதானம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், அரசுகரோட அனந்தராமன், காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன், தேவதாஸ், ஆனந்தபாபு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கௌதமன், சூர்யா, உஷா, பாலு, சிவராமன், அன்புமணி, காங்கேயன், கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, சாமிநாதன், கோபால்சாமி, நாராயணசாமி, பாரதி, பிரபாகர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.